மீண்டும் ஒரு இனக்கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? மீண்டும் தென்னிலங்கையில் இனவாத கருத்துக்கள் தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கின்றன. அது தற்பொழுது கொஞ்சம் வலுவடைய ஆரம்பித்திருக்கின்றன. தெற்கின் லிபரல் முகம் கொண்ட ரணில் விக்ரமசிங்க கூட தற்பொழுது இனவாத கருத்துக்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார். விமல் வீரவன்ச, உதயன் கம்பன்வல, சரத் வீரசேகர போன்றோர் மட்டுமன்றி மேற்குலக செல்வாக்கை பெற்ற ரணில் விக்ரமசிங்கவும் அவ்வாறு பேசுவதற்குரிய காரணம் அரசாங்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதனூடாக ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவது இவர்களுடைய நோக்கமாக இருக்குமா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் இருக்கின்றது. இந்த நாடு என்பது பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், பௌத்தத்தை எல்லா இடங்களிலும் சட்டத்துக்கு அப்பால் அதனை செயற்பட விட வேண்டும் என்பதுதான் தென்னிலங்கையினுடைய இனவாதிகளுடைய கருத்து. அவர்கள் காணி பிடிப்பதற்காகவும் உரிமைகளை மீறுவதற்காகவும் மட்டுமன்றி இந்த இனவாதத்தை அவர்கள் பேசுவது கிடையாது. அவர்கள் இனவாதம் பேசுவதற்குரிய இன்னும் ஒரு பிரதான காரணம் என்பது இலங்கையில் 4/3 மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள். அந்த சிங்கள மக்களில் பெரும்பான்மையினர் பௌத்த மதத்துக்குரியவர்கள். ஆகவே தனிய பௌத்த மதத்தினை மட்டும் பின்பற்றுகின்ற சிங்களத்தை பேசுகின்ற மக்களினுடைய வாக்குகளில் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், இதுதான் அந்த இனவாதத்துக்கு பின்னுள்ள கரம். ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்ற விடயத்தை பேசி வருகின்றார்கள். தற்பொழுதுள்ள அரசாங்கம் எந்த வகையிலும் மற்ற மதங்கள் பௌத்த மதத்தினால் அல்லது பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களால் அல்லது பௌத்த மதத்தை பரப்புபவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் காரணமாக இன்னும் ஒரு மதம் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட அவர்களுக்காக இந்த நாட்டின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் முனைந்தது கிடையாது. குறிப்பாக தையிட்டி விகாரையாக இருக்கலாம் அல்லது திருவோணமலையில் கடற்கரை கரையோர பாதுகாப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது அங்கு ஒரு புத்தர் சிலையை நிறுவ எடுத்துக்கொண்ட முயற்சியாக இருக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம் அனைத்தினையும் மேற்கொள்ள இந்த அரசாங்கம் விட்டிருந்தது. எனினும் தற்பொழுது சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அல்லது போலீசார் அந்த பிக்குகள் மீது மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை என்பது சட்ட ரீதியிலான விடயமாக பார்க்கப்படுவதற்கு பதிலால் இந்த நாட்டின் விகாரைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பது என்பது அரசினுடைய கடமை. இது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் கூட ஜோர்ஜ் மன்னன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொறுப்பாகும். தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து வெளியேற முடியாது என்று ரணில் விக்ரமசிங்க காலியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பேசியிருக்கின்றார். தற்பொழுது அந்த பேச்சு என்பது மிக வைரலாக தென்னிலங்கை எங்கும் ஆக்கிரமிக்கின்றது, தமிழ் ஊடகங்களிலும் பேசுபொருளாகின்றது. ஏன் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகின்றது? ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி, பல தடவைகள் பிரதமராக இருந்தவர், இந்த நாட்டுக்கு ஒரு லிபரல் முகம் கொண்டவர், மேற்கத்தைய செல்வாக்கை கொண்டவர். இலங்கையில் லிபரல் முகமாகவும் மதங்களை பற்றி பேசி மதங்களுக்காக இதுவரை அரசியல் செய்யாதவர் என அறியப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் ஒன்றை முன்வைப்பதற்கு மதத்தினை கையில் எடுத்திருக்கின்றார். இந்த கையில் அவர் எடுத்துக்கொண்ட விடயம் என்பது சற்று முன்னோக்கியும் பார்க்க வேண்டும். பிரதமருக்கு எதிராக விமல் வீரவன்ச ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுது 6ஆம் தரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பில், அதாவது அந்த புத்தக அச்சிடப்பட்டதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக அவரை பதவியிலிருந்து விலகுமாறு கூறி விமல் வீரவன்ச ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதன் பொழுது விமல் வீரவன்சவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடன் பேசியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க. ஆகவே ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது விமல் வீரவன்ச, உதயன் கம்பன்வல, அதே போன்று சரத் வீரசேகர போன்றவர்களுக்கு பின்னால் இவர்களை ஒன்றிணைத்து இந்த நாட்டின் ஆட்சிக்கு எதிராக ஒரு இனவாத ரீதியிலான செயற்பாடுகளுக்கு தலைமைத்துவம் வழங்கப் போகின்றாரா? தற்பொழுது சயித் பிரேமதாசவினுடைய கருத்துக்களும் இனவாத ரீதியில் தான் இருக்கின்றது. நமல் ராயபக்சவனுடைய கருத்துக்களும் இனவாத ரீதியில் இருக்கின்றது. இவர்களை இன்னும் வலுப்படுத்தக்கூடியது போன்று அனுரகுமார திசாநாயக்கவனுடைய யாழ்ப்பாண உரை அமைந்திருந்தது. குறிப்பாக பௌத்த மதத்தை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கு விழாக்களை நடத்துவதனுடைய முக்கிய நோக்கம் காணிக்காகவோ அல்லது ஆக்கிரமிப்பு நோக்கம் கொண்ட ஒன்றென்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருந்தது. அதன் மூலம் நாங்கள் அங்கு மத வழிபாடுகளுக்கு தான் வருகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த கருத்தை சொல்ல விளைகின்றார்கள். உண்மையில் இனவாதமற்ற ஒரு நேர்மையான சகல மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை
என்பிபி நடத்தவில்லை. ஆனால் சில விடயங்கள் அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த நாட்டில் இனவாதம் இருக்கக்கூடாது, ஆனால் இனவாதம் இருக்கின்றது என்பது மிக வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விடயம். இவர்கள் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் பேசுகின்ற சில உதாரணங்களை மேற்கோள் காட்டி தென்னிலங்கையில் மிகப்பெரிய இனவாத கருத்துக்கள் தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கின்றன. சரத் வீரசேகர தொடர்ச்சியாக கூறுகின்றார், தனக்கும் தன்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று. அவர் திருகோணமலையில் ஒரு நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்றது. கரையோர பாதுகாப்பு அதிகார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக போலீசார் அங்கு பிக்குகளை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்துகின்றார்கள். நீதிமன்றம் பிணையில் விடுவதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்று, அந்த வழக்கில் அவர்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மேல் நீதிமன்றத்துக்கு சென்று பிணையை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனினும் சட்டமாதிபர் ஒரு இடத்தில் இணங்கி கொண்டார் இந்த குற்றச்சாட்டுக்களை வாபஸ் பெறுவதற்கு. எனினும் அது நடக்கவில்லை. தொடர்ச்சியாக அந்த வழக்கு முன்னகர்த்தப்படுகின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் அங்கு ஒரு காணி, அந்த காணி விகாரைக்குரியதா அல்லது அந்த பௌத்த மதத்துக்குரியதாக இருந்தால் கூட அங்கு உண்மையில் முன்னெடுக்கப்படுவது என்பது ஐக்கிய தேசிய கட்சியின் பின்புலத்தில் இருக்கின்ற ஒருவர், ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் அங்கு ஒரு வணிக நிறுவனத்தை நடத்துகின்றார். அந்த வணிக நிறுவனம் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் அந்த நிறுவனத்தை அங்கிருந்து அகற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கின்றார்கள், அல்லது கடலோர காவல் அதிகார சபையினர் அந்த நடவடிக்கையினை முன்னெடுக்கின்றார்கள். அதன் பொழுதுதான் புத்த விகாரை என்பது, புத்தரினுடைய சிலை என்பது அங்கு கொண்டு வந்து நிறுவப்படுகின்றது. இது இனவாதமாக அங்கு மாற்றப்படுகின்றது. இது அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்து அதன் பிறகு பின்வாங்கியது மிகப்பெரிய ஒரு நெருக்குவாரத்தை அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்தி இருந்தது. அதே போன்று தையிட்டி விகாரை பிரச்சனையை தெளிவாக பேசுவதற்கு ஜனாதிபதியினால் முடியாமல் இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற விகாரைகளுக்கு சொந்தமான விகாராதிபதிகள் இந்த விடயத்தில் மக்களுடைய காணி, அந்த காணி அது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனினும் அந்த விகாரையை அகற்றுவதற்கு அவர்கள் முன்வருவது கிடையாது. அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டாலும் அதற்கு ஒரு பதிலீடு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த விகாராதிபதிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அரசாங்கமும் அதனை நோக்கித்தான் தன்னுடைய செயற்பாடுகளை மறைகரமாக முன்னெடுக்கின்றது. ஆகவே தற்பொழுது இனவாதிகள் அனைவரும் ஒன்றிணைகின்றார்கள். அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய சொந்த கிராமத்திலேயே மொட்டு காட்சியினர் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நமல் ராயபக்ச அங்கு சென்று மிக மக்கள் எண்ணிக்கையிலான ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார். ஆகவே மீண்டும் தென்னிலங்கையில் இனவாதம் துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தை வழங்க ரணில் விக்ரமசிங்கவும் தயாராக இருக்கின்றார் போன்றுதான் தெரிய வருகின்றது. ஒட்டுமொத்தமாக இனவாதிகள் இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பாரானால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியான ஒன்றாக மாறும். அவர்கள் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக முனைகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகின்றது. இதற்கிடையில் இங்கிருக்கின்ற தமிழர் தரப்பினர் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வரப்போகின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றது. உண்மையில் தற்பொழுது ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுமாக இருந்தால் அது முழுமையாக பௌத்தத்தையும் சிங்கள மக்களின் விருப்பத்தை மட்டுமே பிரதிபலிக்கும். இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்காது என்று சாதாரணமாக அரசியலை பார்ப்போருக்கு புரியக்கூடிய ஒன்றாக இருக்கும். காரணம், அந்த அளவு தென்னிலங்கையில் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் எழுச்சியை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இனியொரு அரசியல் ஜாப்பை கொண்டு வருவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை என்றுதான் தெரிகின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தலை முன்வைப்பார்களா என்றால், மாகாண சபை தேர்தலை வைத்து தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தன்னுடைய ஆதரவினை குறைத்து கொள்ள விரும்பாது என்றுதான் தெரிகின்றது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கப் போகின்றார்கள். புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பில் சில வேளைகளில் பேசப்படலாம். ஆனால் அதனை நிறைவேற்றக்கூடிய வல்லமைக்கு இந்த என்பிபி அரசாங்கம் செல்லாது. ஏனெனில் இந்த இனவாத கருத்துக்களை பரப்புபவர்களை சில நேரங்களிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இலங்கையில் ICCRP சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தை அவர்கள் பயன்படுத்த முடியும். அவர்கள் கவிதை எழுதுவோருக்கும் முகப்புத்தகத்தில் பதிவிடுவோருக்கும் எதிராகத்தான் அந்த சட்டத்தையோ பயங்கரவாத தடை சட்டத்தையோ பயன்படுத்துகின்றார்களே தவிர உண்மையான இனவாதிகளுக்கு எதிராக அவர்கள் அந்த சட்டங்களை பயன்படுத்துவது கிடையாது. அதே போன்று பௌத்த பிக்குகள் போலீசாருக்கு கன்னங்களில் அறைகின்றார்கள். அதன் பொழுதும் அந்த சட்டங்கள் அங்கு பயன்படுத்தப்படுவது கிடையாது. மக்களை அல்லது இன ரீதியில் தமிழ் முஸ்லீம் மக்கள் மீது
பயன்படுத்தப்படுகின்றதே தவிர மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது மட்டும்தான் அது சிங்கள மக்களுக்கு எதிரானதாக மாறுகின்றது. இந்த அரசாங்கம் இனவாதத்தினை கையில் எடுக்கின்ற தரப்பினரை அடக்காமல் இருக்குமானால் இந்த அரசாங்கம் இனவாதிகளின் கையில் மிகவும் குறுகிய காலத்தில் சரணடைய வேண்டிய தேவை ஏற்படும். மிக பெரும் அதிகார வர்க்கங்களில் மிக நீண்ட காலம் இருந்தவர்கள்தான் தற்பொழுது இந்த இனவாத கருத்துக்களை கையில் எடுக்கின்றார்கள். இதனை எவ்வாறு அன்றகுமார திசாநாயக்க எதிர்கொள்ளப் போகின்றார்? எப்படி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றமடைய செய்ய போகின்றார்? எவ்வாறு சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகின்றார்? எவ்வாறு வெளிநாடுகளிடமிருந்தும் உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை மீளச் செலுத்தப் போகின்றார்கள்? அதிகாரத்துக்கு இடையிலான இந்த போட்டி என்பது இந்த நாட்டை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றது என்பது மட்டும்தான் மிக தெளிவாக தெரிகின்றது. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.